ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்ச பிரியாணி பார்க்கலாமா. அதுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 kgக்கு மேலே எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்துட்டு இஞ்சி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெளுத்துள்ளி, அப்புறமா பச்சை மிளகா அரைச்சி வச்சது எல்லாம் கூட்டிகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மசாலாலாம் ஒன்றும் லைட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் தான் நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துட்டு பொரிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா சிக்கனுமே பொரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா சிக்கனுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 100% ஒன்றும் குக் ஆகணும்னு இல்லை, ஒரு 70-80% குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் பிரியாணியில் போட்டு அதை தம் போட தான் போகிறோம். அதனால் நல்லா குக் ஆகிற அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு அந்த ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வீட்டை நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். நான் வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டுட்டு வேக வைக்கிறேன். என்னடா நான்ஸ்டிக் பண்ண இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே தான் போயிடுச்சு ஓரளவுக்கு. அடியில் பட்டாமல் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு செட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2வது செட்டுமே நல்லா ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். மாற்றி வச்சதுக்கப்புறமா அடுத்த செட்டு போட்டு அதையும் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டு அந்த பேன்லேயே வந்துட்டு நமக்கு ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நான் அந்த பேன்லேயே வந்துட்டு பட்டை, சோம்பு, இதெல்லாம் கிராம்பு எல்லாமே போட்டுக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது அடியில் வந்துட்டு மசாலா வந்து ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கரைஞ்சது யூஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பேனுக்கு வந்துட்டு மாற்றிக்கிட்டேன். இது மொத்தமாக வந்துட்டு ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு மற்றது எல்லாமே சேர்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் பிரியாணினா அது எவ்வளோ குக் ஆகணும் ஆனியன் அப்படிங்கிறது. நல்லா குக் ஆனால் தான் டேஸ்ட் இருக்கும். அது கூடவே இஞ்சி, அப்புறமா வெளுத்துள்ளி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அரைச்சி வச்சது எல்லாமே கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வாங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள் இருக்கும், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அடுப்பில் வந்துட்டு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா பிரியாணி அரிசி வந்து ஒரு 3/4 கிலோ பக்கம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால் நல்லா வேக போட்டுட்டு ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நமக்கு தம்மு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா தயிர் வந்து ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட வேண்டாம். தயிர் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா மசாலாலாம் பிடிச்சி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நான் லைட்டாக தீ குறைச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டேன் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தம்மு போடுறதுக்கு வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து சிக்கன் பரத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெந்த அரிசி சோறு இருக்குல்ல அதை வந்து மேலே நல்லா பரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் முந்திரி பருப்பு வந்து நல்லா நெய்யில் சூடாக்கி வறுத்து வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே வந்து அந்த வறுத்து வச்சுருந்த நெய் பாக்கி இருந்ததையும் அது மேலேயே நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி பிரியாணி அடைச்சி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் நல்லா இப்படி தான் இருந்துச்சு.